வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் ராஜினாமா. முதலமைச்சர் ரங்கசாமியிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். நம் அம்மாவின் பெயரில் ஒரு மரம் நட்டு பாதுகாத்தல் நம் தாய் தந்தைக்கு மட்டுமல்ல பூமி தாய்க்கும் நாம் செய்யும் நன்றி கடனாக இருக்கும். பெத்தி செமினார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் திருவிழாவில் ஆளுநர் உரை. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களின் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி. புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தனது ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் பாஜக கட்சியை சார்ந்த சாய் ஜே சரவணகுமார் ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் சிறுபான்மை விவகாரங்கள் அமைச்சராக இருந்து வந்தார். இந்த நிலையில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார். மேலும் காலியாக உள்ள அமைச்சர் பதவியை காமராஜர் நகர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு வழங்க உள்ளதாக கட்சி தலைமை முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நம் அம்மாவின் பெயரில் ஒரு மரத்தை நட்டு பாதுகாத்தல் நம்மை பெற்று வளர்த்த தாய் தந்தைக்கு மட்டுமல்ல இந்த பூமி தாய்க்கும் நாம் செய்யும் நன்றிக்கடனாக இருக்கும் என்று நியூஸ்7 தொலைக்காட்சி சார்பில் பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற துளிரும் விஞ்ஞானிகள் அறிவியல் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரை நிகழ்த்தினார். நியூஸ்7 தொலைக்காட்சி சார்பில் பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற துளிரும் விஞ்ஞானிகள் அறிவியல் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரை நிகழ்த்தினார். அதில் அவர் துளிரும் விஞ்ஞானி பூமியை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் பள்ளிகள் பங்கேற்கும் இந்த அறிவியல் திருவிழாவை தொடக்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் பூமியை பாதுகாக்கும் எண்ணத்தோடு இளம் தலைமுறை மாணவ மாணவிகள் இங்கே வந்து இருக்கிறார்கள் என்பது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தருகிறது. அது மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கின்ற மீடியாவும் சமுதாய மாற்றத்தின் விதைகளாக இருக்கின்ற மாணவர்களும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற நிகழ்ச்சி இது மிகப்பெரிய மாற்றத்திற்கான தொடக்கம் என்று நம்புகிறேன். இப்படி ஒரு நிகழ்ச்சியில் கவனம் செலுத்தி இதை நடத்துவதற்காக நியூஸ்7 டிவி சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமுதாய பொறுப்பு உணர்வோடு இதை செய்து இருக்கிறீர்கள், அதற்காக என்னுடைய பாராட்டுக்கள். இன்று கல்வி 7 என்ற யூடியூப் சேனல் தொடங்க இருக்கிறீர்கள். அதன் மூலமாகவும் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். கருத்துக்களை மாணவர்கள் இளைஞர்கள் இடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். உங்களுடைய முயற்சி இந்த திசையில் இன்னும் தொடர வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் தீம் ஆக ரெடியூஸ் ரீசைக்கிள் ரீயூஸ் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. இது உலகளாவிய சிந்தனை மட்டுமல்ல, நம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. மாணவ செல்வங்களே, நாம் வாழும் பூமி நமக்கு தங்க இடம், நீர், காற்று அனைத்தையும் தருகிறது. இதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆனால் மனிதர்கள் செய்த தவறுகளால் இந்த பூமி தாயின் உடலையும் ஆன்மாவையும் நாம் காயப்படுத்திவிட்டோம். அதனால் இயற்கை மாற்றம், புயல், வெள்ளம், காட்டு தீ போன்ற இயற்கை சீற்றம், உயிர் இனங்களின் அழிவு போன்ற சவால்களை நாம் சந்தித்து வருகின்றோம். இன்று நாம் பேசும் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் என்ற மூன்றும் சாதாரண சொல்லல்ல, அது மிகப்பெரிய புரட்சி. இந்த பூமியை மீட்டு எடுக்கும் சிந்தனை மாற்றத்திற்கான விதை. நாமும் நம்முடைய எதிர்கால தலைமுறைகளையும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான ஒரு மூல மந்திரம். இந்த புரட்சியில் பங்கெடுப்பது மிகவும் சுலபம். பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை குறைக்கலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தலாம், மரம் நடலாம், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தலாம், நம்மை சுற்றி இருக்கின்ற இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ளலாம். இப்படி நம்முடைய சின்ன சின்ன செயல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மாணவர்களே, நீங்கள்தான் மாற்றத்தின் முன்னோடி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி யுவா சக்தி என்று சொல்லுவார். நீங்கள்தான் இந்த நாட்டை, உலகத்தை வழிநடத்தக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய திறமையும் தகுதியும் கொண்டவர்கள். உங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு மற்ற முயற்சிகள் எல்லாம் அதை நோக்கி இருக்க வேண்டும். இந்த பூமியை பாதுகாக்க நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் மனித குலத்தை பாதுகாக்கும் முயற்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய கண்டுபிடிப்புகள், மாதிரிகள் முடிந்தவரை இயற்கை சார்ந்ததாக, சூரிய சக்தியை பயன்படுத்துவதாக இருக்கட்டும். இங்கே இந்த அறிவியல் திருவிழாவில் பங்கேற்கும் மாணவர்கள் நாளைய பசுமை விஞ்ஞானியாக, பசுமை தொழில்நுட்ப மேதையாக, என்விரான்மெண்ட்டை பாதுகாப்பவராக உருவாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் மாறுவது மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களையும் இயற்கையின் பாதுகாவலராக மாற்ற வேண்டும். அந்த விழிப்புணர்வை அவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்த வேண்டும்.
அரசு பொதுமக்கள் செய்யும் முயற்சியை விட பள்ளி மாணவர்களின் ஈடுபாடு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் பள்ளிகள்தான் மாற்றத்தின் பிறப்பிடம். பிளாஸ்டிக் எதிர்ப்பு, பசுமை குழு, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு போன்ற முயற்சியில் பள்ளிகள் ஈடுபடுவதை நான் பார்க்கிறேன். மாணவர்களின் இயற்கை சார்ந்த அறிவியல் சிந்தனைக்கு வழிகாட்டும் ஆசிரியர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். ஏனென்றால் உங்களுடைய முயற்சி எதிர்கால சமுதாயத்தை வழிநடத்துகிறது. மாணவர்கள் மீதும் இந்த இயற்கையின் மீதும் நீங்கள் கொண்ட ஈடுபாடுதான் ஒரு வளமான பசுமையான உலகத்தை உருவாக்கும். இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்களுக்கு நான் வைக்கும் கோரிக்கை இதுதான். உங்கள் மனதில் உள்ள பசுமை எண்ணங்களை உங்கள் வீடு, பள்ளி, தெரு, நகரம், நாடு என்று எல்லா இடத்திலும் பரவச் செய்யுங்கள். இந்த உலகமே அழகாக, பசுமையாக, பாதுகாப்பானதாக மாறும். மத்திய மாநில அரசுகள் பல பசுமை முயற்சிகளை எடுத்தாலும் அதை செயல்படுத்தும் பொறுப்பு உங்களிடத்தில்தான் இருக்கிறது. இந்த பூமியை பசுமை பூமியாக மாற்ற ஒரு நல்ல திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்கிறார். அம்மாவின் பெயரில் ஒரு மரம். இந்த திட்டத்தை இந்தியா மட்டுமல்ல, உலகமே வரவேற்கிறது. அப்படி ஒரு தொலைநோக்கு திட்டம். பாரத பிரதமரின் அழைப்பை ஏற்று நாடு முழுவதும், இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மரங்கள் நடப்பட்டு இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அம்மாவின் பெயரில் ஒரு மரத்தை நட்டு பாதுகாக்க வேண்டும். அப்பாவுக்காகவும் ஒரு மரம் நடலாம். நம்மை பெற்று வளர்த்த தாய் தந்தைக்கு மட்டுமல்ல, இந்த பூமி தாய்க்கும் நாம் செய்யும் நன்றிக்கடனாக இருக்கும். இந்த விழாவில் உங்களோடு கலந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பூமியை பாதுகாப்போம் என்பதை ஒரு உறுதியாக ஏற்போம் என்று கூறி உரையை முடித்துக்கொண்டார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் பள்ளி மாணவர்களின் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் பள்ளி மாணவர்களின் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது. பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள், மாணவர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், காவல்துறை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங், அரசு செயலர் கேசவன், காவல்துறை தலைமை ஆய்வாளர் சத்தியசுந்தரம் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மற்றும் ஏஐசிசிடியு சார்பில் அமெரிக்கா இஸ்ரேல் போரை கண்டித்து புதுவை முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மற்றும் ஏஐசிசிடியு சார்பில் முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகில் சிங்காரவேலவர் மீனவ தொழிலாளர் சங்கம், ஏஐசிசிடியு மாநில தலைவர் சகாயராஜ் தலைமையில் அமெரிக்கா இஸ்ரேல் போரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது. ஈரானின் இறையாண்மையில் அமெரிக்கா இஸ்ரேல் தலையிடும் போர் தாக்குதல் முழுவதுமாக நிறுத்தப்பட வேண்டும். பாலஸ்தீனம் காசாவில் தொடர்ந்து போர் தாக்குதல் செய்து 50,000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளை, பெண்களை படுகொலை செய்த இஸ்ரேல் இராணுவம் முழுவதுமாக பாலஸ்தீனத்திலிருந்து வெளியேறி போர் நிறுத்த அறிவிப்பை செய்ய வேண்டும். உக்ரைன் ரஷ்யா போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். பாலஸ்தீனம் இறையாண்மை மிக்க தனிநாடு என்பதை இஸ்ரேல் உள்ளிட்ட மேற்கு நாடுகள் அங்கீகாரம் செய்து அமைதிக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இஸ்ரேல், அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் போர் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சாசனத்தை ஏற்று மதித்து நடக்க வேண்டும். இறையாண்மை மிக்க மேற்கு ஆசிய நாடுகளை, மத்திய கிழக்கு நாடுகளை கவிழ்ப்பதற்கு அமெரிக்கா தூண்டிவிடுவதை நிறுத்த வேண்டும். உலக பொருளாதாரத்தில் கடும் நெருக்கடிகளை உருவாக்கும் தொழிலாளர்களை, ஏழைகளை பட்டினி போடும் போர் நடவடிக்கைகளை அமெரிக்கா உடனடியாக கைவிட வேண்டும். ஒன்றிய பாஜக அரசு மேற்காசியாவிலும் மத்திய கிழக்கிலும் அமைதியை நிலைநாட்ட தீவிர அரசு தூதரக வழிமுறைகளையும் மேற்கொள்ள வேண்டும். இஸ்ரேல், பாலஸ்தீனம் ஆகிய இரு நாடுகள் கொள்கையை அங்கீகரிக்க வேண்டும். இஸ்ரேலின் பக்கம் சாய்ந்து ஒரு சார்பாக நடந்து கொள்ளும் கொள்கையை கைவிட வேண்டும். இஸ்ரேலிலும் ஈரானிலும் பாதிக்கப்பட்டுள்ள கட்டுமான தொழிலாளர்கள், மீன்பிடி தொழிலாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து இந்தியர்களையும் பாதுகாப்பாக நாடு திரும்ப வேகமான தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து போரில் ஈடுபடும் இஸ்ரேலுக்கு கட்டுமான தொழிலாளர்களை அனுப்பி வைக்கும் ஒப்பந்தங்களை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும். இஸ்ரேலுக்கு கட்டுமான தொழிலாளர்களை மீண்டும் அனுப்பும் நடவடிக்கைகளை முழுவதுமாக கைவிட வேண்டும். மேற்காசியாவில் புலம்பெயர்ந்து பணிபுரியும் இந்திய மக்களை பாதுகாத்திடும் வகையில் அயல் உறவு கொள்கையை முறைப்படுத்த வேண்டும். போர் எதிர்ப்பின் நோக்கங்களையும் அவசியத்தையும் வலியுறுத்தி அமெரிக்கா இஸ்ரேல் போரை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்
மத்திய கமிட்டி உறுப்பினர் சோ பாலசுப்ரமணியன், உழவர்கரை நகராட்சி கமிட்டி செயலாளர் விஜயா, சிபிஐ எம்எல் முகமது இஸ்மாயில், ஏஐசிசிடியு மாநில செயலாளர் புருஷோத்தமன், ஜனநாயக கட்டுமான தொழிலாளர் சங்கம் செயலாளர் அருள், சமூக செயல்பாட்டாளர் லியாகத் அலி, செல்வகுமாரி, சமதர்ம புரட்சியாளர் சிங்காரவேலர் இயக்க நிறுவன தலைவர் ராஜகுமரன், பல்வேறு சிங்காரவேலர் சமூக சேவை அமைப்புகளைச் சார்ந்த கோவைநாதன், பச்சையப்பன், ராஜேந்திரன், கந்தசாமி, வீரமணி, ஏஐசிசிடியு சேகர், ஆசை தம்பி, ஏபி ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கண்டன உரை நிகழ்த்தினர். இன்றைக்கு கூட ஈரானிலே பிழைப்பதற்காக இந்தியாவுடைய பல கடலோர மாநிலங்களில் இருந்து மீன்பிடி தொழிலாளர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் என்பது அவருடைய மனைவிமார்கள், குழந்தைகளுடைய பேரவாவாக இருக்கிறது. இந்திய அரசு உடனடியாக இந்த விஷயத்திலே தலையிட்டு இஸ்ரேலிற்கு இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர்களை, ஈரானிலே மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவ தொழிலாளர்களை, இளைஞர்களை, மாணவர்களை எல்லாம் பத்திரமாக நாடு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த போர் நிறுத்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உலகம் முழுவதும் போர் வேண்டாம், அமைதி வேண்டும் என்பது தொழிலாளி வர்க்கத்துடைய ஒன்றுபட்ட குரலாக இருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த உழைக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீனத்திற்கு இன்றைக்கு ஒருமைப்பாட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒருமைப்பாட்டு போராட்டம் என்பது உலகம் முழுவதும் போர் நிறுத்தத்திற்கு என அறைகூலாக அமைய வேண்டும், போர் நிறுத்தப்பட வேண்டும், ஏகாதிபத்தியத்துடைய போர் சுரண்டல் முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். நாள்தோறும் மூலிகை கஞ்சி அளித்து வரும் வள்ளலார் கருணை நெறி அறக்கட்டளைக்கு அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் குவளைகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகில் தினம்தோறும் ஏழை மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் மூலிகை கஞ்சி வார்த்து வரும் வள்ளலார் கருணை நெறி அறக்கட்டளைக்கு அவர்கள் பொதுமக்களுக்கு கஞ்சி வார்க்கும் வகையில் அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் அபயம் தொண்டு நிறுவனர் முனைவர் சுந்தரமுருகன் நண்பர்கள் ஒன்றிணைந்து குவளைகள் வாங்கி வழங்கினர். அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் அபிரேயர் உசேன் என்ற நண்பர் இந்த விழாவின் போது வள்ளலார் கருணை நெறி அறக்கட்டளை நிறுவனரிடம் குவளைகளை வழங்கினார். அப்போது அவர் மற்றும் அவருடைய நண்பர்கள் பொதுமக்களுக்கு குவளைகளில் கஞ்சி ஊற்றி கொடுத்தனர். இந்த விழாவில் ஆண்டவர் அறக்கட்டளை நிறுவனர் கட்டட பொறியாளர் முத்துராமன், உயிர்த்துளி ஃபவுண்டேஷன் நிறுவனர் உயிர்த்துளி பிரபு, அபயம் தொண்டு நிறுவனர் முனைவர் சுந்தரமுருகன், வள்ளலார் கருணை நெறி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடன் இருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம்.
நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7 கூடப்பாக்கம் மெயின் ரோட் வில்லியனூர் பைபாஸ் புதுச்சேரி. For contact 8220931846. என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் புதுச்சேரி வேளாண் கல்லூரி தாளாளருமான அக்ரி கணேஷ் பிறந்தநாள் விழா முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மானவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரி சேர்மனுமான அக்ரி கணேஷ் தனது 50வது பிறந்தநாளை பொன்விழாவாக கொண்டாடினார். இதையொட்டி தவளக்குப்பத்தில் உள்ள அலுவலகத்தில் நடந்த பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கேக் வெட்டி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் 500 பேருக்கு வேட்டி சேலையினையும் வழங்கினார். தொடர்ந்து 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில தொகுதி நிர்வாகிகள், இளைஞர் அணியினர் என ஏராளமானோர் அக்ரி கணேஷுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக தானாம்பாளையம் புத்துமாரியம்மன் கோவில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் அக்ரி கணேஷ் தனது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் ரமேஷ், சுரேஷ், பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரி பொறுப்பாசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவிகள் வரவேற்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை காராமணிக்குப்பம் பகுதியில் ஸ்ரீ லட்சுமி எலக்ட்ரானிக் கடை திறப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. புதுச்சேரி பாயிண்ட் கேர் ஸ்ட்ரீட் காராமணிக்குப்பம் முதலியார்பேட்டை பகுதியில் ஸ்ரீ லட்சுமி எலக்ட்ரானிக் கடையின் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா லிமிடெட் கம்பெனியின் ரீஜனல் மேனேஜர் ராகேஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்ரீ லட்சுமி எலக்ட்ரானிக் கடையினை திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மல்கோத்ரா எலக்ட்ரானிக் பிரைவேட் லிமிடெட் ரீஜனல் மேனேஜர் சுமந்த் குமார், வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா லிமிடெட் பிரான்ச் மேனேஜர் ராஜமுருகன் மற்றும் தண்டவாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த பிரம்மாண்ட கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று அருணாச்சலம், லட்சுமணன், பிரவீன், ராணி ஆகியோர் இந்த பிரம்மாண்ட கடை திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் புதுப்பிக்கப்பட்ட அரசு பள்ளியை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் திறந்து வைத்தார். புதுவை முத்தியால்பேட்டை சோலை நகர் பாடசாலை வீதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் கடந்த ஆண்டு பெய்த மழையில் தளத்திலிருந்து மழைநீர் ஆறு போல அனைத்து வகுப்பறைகளிலும் வழிந்து ஓடியதை அடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேரில் பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். அதன்படி உத்தரவின் மீது நடவடிக்கை எடுத்து 28 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசு பள்ளியில் தளக்கூரை மற்றும் பழுதடைந்த கழிப்பறைகளை சுத்தம் செய்து அனைத்து வகுப்பறைகளுக்கும் புதிதாக டைல்ஸ் தரை அமைத்து பள்ளி முழுவதும் வர்ணம் பூசி இன்று அரசு தொடக்கப் பள்ளியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பூரணாங்குப்பம் சக்திவேல் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்களால் பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பூரணாங்குப்பம் சக்திவேல் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பூரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 500 நபர்களுக்கு புடவையும் அசைவ உணவும் வழங்கப்பட்டது. மேலும் பிறந்தநாள் விழா காணும் சக்திவேல் அவர்களின் ஆதரவாளரான நௌஷாத் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் 100க்கும் மேற்பட்டோர் மோட்டார் சைக்கிள்களில் பேரணியாக சென்று புதுவை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அவர்களை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்றார். பூரணாங்குப்பம் சக்திவேல் அவர்கள் சட்டப்பேரவை தலைவர் பிறந்தநாள் விழா காணும் சக்திவேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பூரணாங்குப்பம் கிராம முக்கியஸ்தர்கள், நண்பர்கள் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் ராஜினாமா. முதலமைச்சர் ரங்கசாமியிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். நம் அம்மாவின் பெயரில் ஒரு மரம் நட்டு பாதுகாத்தல் நம் தாய் தந்தைக்கு மட்டுமல்ல பூமி தாய்க்கும் நாம் செய்யும் நன்றி கடனாக இருக்கும். பெத்தி செமினார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் திருவிழாவில் ஆளுநர் உரை. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களின் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.